அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது இதுவரை 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இது குறித்து தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஞானசேகரன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக டிஜிபி தரப்பில் 17 பக்கங்கள் கொண்ட அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2013ஆம் ஆண்டு சாஸ்திரி நகர் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி தங்கச் சங்கிலியை பறித்து பொதுமக்கள் மீது சோடா பாட்டில்களை ஞானசேகரன் வீசி தாக்குதல் நடத்தியதாக வழக்கு, 2014ஆம் ஆண்டு ஒரு வழக்கு, 2017, 18, 19ஆம் ஆண்டுகளில் என மொத்தம் சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தமாக 35 வழக்குகள் ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும், அதில் 5 வழக்குகளில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும், 9 வழக்குகளில் நீதிமன்றம் ஞானசேகரனை விடுவித்திருப்பதாகவும், மற்ற வழக்குகளில் காவல்துறை விசாரணையை முடித்து இறுதி அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்து மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளதாகவும், இந்த வழக்கில் மொத்தம் 18 சாட்சிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி உள்ளிட்ட 13 சாட்சிகளிடம் இதுவரை மகளிர் நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரன் மீதான அனைத்து வழக்குகளிலும் காவல்துறை விசாரணையை நிறைவு செய்து இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது தேவையற்றது எனவும் தமிழக டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கானது அடுத்ததாக தலைமை நீதிபதி அமர்வில் ஜூன் 12ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.